ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலும் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. மக்களின் அன்றாட தேவைகளிலும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சமீப காலமாக ஏஐ சாட் ஜிபிடி வேகமாக வளர்ந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு கொண்ட இந்த தேடுபொறிகள் கேட்கப்படும் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளிக்கும். கூகுள் போல் அல்காரிதம் அடிப்படையில் இல்லாமல் குறிப்பிட்ட எல்லை வரை சுயமாக சிந்தித்தும் பதில்களை வழங்கும். ஏஐ தொழில்நுட்பத்தின் புதிய உச்சமாக இந்த சாட் ஜிபிடி அமைந்துள்ளது. இந்த ஏஐ சாட் ஜிபிடி தொழில்நுட்பத் துறையில் ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி என அமெரிக்க நிறுவனங்களே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இந்த சூழலில்தான் கடந்த திங்கட்கிழமை சீனாவின் டீப்சீக் நிறுவனம் ஏஐ சாட் ஜிபிடியை அறிமுகப்படுத்தியது. அறிமுகமான ஒரே வாரத்தில் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மிக அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயலியாக சாதனை படைத்துள்ளது. டீப்சீக் சந்தைக்கு வந்த சில நாட்களில் உலக செமிகண்டக்டர் சிப் துறையே பாதாளத்தில் வீழ்ந்திருக்கிறது. உலகின் முதல் 10 செமிகண்டக்டர் நிறுவனங்களின் சந்தை மதிப்பு ஒரே நாளில் $1 டிரில்லியன் மேல் இழப்பை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக என்விடியா பங்குகள் 13% மேல் சரிந்துள்ளன. உலக ஏஐ சாட் ஜிபிடி துறையை நொடியில் அதிர வைத்த டீப்சீக்கு பின்னால் இருப்பவர் சீனாவின் லியாங் வென்ஃபெங். சீனாவின் சாம் ஆல்ட்மேன் என்று அழைக்கப்படும் இவர் ஏஐ தொழில்துறையில் ஒரு இருண்ட குதிரையாக உருவெடுத்திருக்கிறார். 40 வயதான லியாங் வென்ஃபெங் 2015ஆம் ஆண்டு தனது கல்லூரி நண்பர்களுடன் ஏஐயை மையப்படுத்திய ஹெட்ஜ் நிதியான ஹைஃப்ளையர் நிறுவனத்தை தொடங்கினார். பிறகு 2023ஆம் ஆண்டு செயற்கை பொது நுண்ணறிவு மனித நுண்ணறிவுடன் பொருந்தக்கூடிய வகையில் ஏஐயை உருவாக்கும் நோக்கத்தில் டீப்சீக் நிறுவனத்தை தொடங்கினார் லியாங். டீப்சீக்கின் R1 மாடல் அதன் ஏஐ சாட் ஜிபிடியை உருவாக்க அமெரிக்க நிறுவனங்கள் செய்த மொத்த செலவில் ஒரு பங்கிலேயே லியாங் டீப்சீக் ஏஐயை உருவாக்கியுள்ளார். அதிநவீன ஏஐக்கு மிகப்பெரிய முதலீடும் உட்கட்டமைப்பு தேவை என்ற நிலையை டீப்சீக் தலைகீழாக மாற்றியுள்ளது. டீப்சீக் ஏஐயை உருவாக்க $6 மில்லியன் மட்டுமே செலவாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பல லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் கூகுள், மெட்டா, எக்ஸ் போன்ற முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ஓப்பன் ஏஐயும் பல ஆண்டுகளாக மேற்கொண்ட ஏஐ முயற்சியினை வெறும் 2 ஆண்டுகளில் தகர்த்திருக்கிறது டீப்சீக். ஓப்பன் ஏஐ மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்கள் 100 சிப்களை கொண்டு ஏஐயை உருவாக்கினால், சீனாவின் டீப்சீக் வெறும் 50 சிப்களை வைத்து மிகவும் சக்தி வாய்ந்த அதிநவீன ஏஐ மாடல்களை உருவாக்கியுள்ளது. சொல்லப்போனால் அதிகமான ஹார்ட்வேர் கட்டமைப்பு இல்லாமல் எளிய கட்டமைப்பில் இயங்கக்கூடிய வகையில் இந்த டீப்சீக் ஏஐ உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது குறைவான கம்ப்யூட்டிங் ஆற்றலை பயன்படுத்தி சக்தி வாய்ந்த ஏஐ மாடல்களை உருவாக்க முடியும் என்பதை டீப்சீக் நிரூபித்திருக்கிறது. இதனால் இனிவரும் காலத்தில் செமிகண்டக்டர் சிப்களின் தேவை ஏஐ துறையில் குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஓப்பன் ஏஐ மற்றும் பிற நிறுவனங்கள் அமெரிக்காவில் ஏஐ உட்கட்டமைப்பை உருவாக்க $500 பில்லியன் முதலீடு செய்ய உறுதியளித்தன. இதனை வரலாற்றில் மிகப்பெரிய ஏஐ முதலீடு என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாராட்டினார். இந்நிலையில் அமெரிக்காவின் எல்லா துறைகளையும் டீப்சீக் ஆட்டம் காண வைத்திருக்கிறது. ஒரே அடியில் அமெரிக்க ஏஐ உலகையே நிலைகுறைய வைத்திருக்கிறது. எப்போதுமே யார் அதிகம் செலவழிக்கிறார்கள் என்பதல்ல புதுமை, யார் புத்திசாலியாக செயல்படுகிறார்கள் என்பதே புதுமையாகும். டீப்சீக் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது.